தமிழகத்தில் பல்வேறு கோவில்களிலும் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு திருத்தேரோட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற 108 திவ்ய தேச வைணவ திருத்தலங்களில் ஒன்றான திருப்பதி சாரம் திருவாழன்பார் கோவிலில் நடைபெற்ற திருத்தேரோட்டம் நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை சிறப்பித்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தாடு அருகே தென்கரை கிராமத்தில் நடைபெற்ற தேரோட்டத்தில் அகிலாண்டேஸ்வரி அம்மன் சமேத மூலவநாத சுவாமி தேரில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருத்தேரோட்டத்தின் போது பெண்கள் மட்டுமே 2 தேர்களையும் இழுத்து சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் மடவாளம் பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ அங்கநாதீஸ்வரர் ஆலய திருத்தேர் விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரை இழுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள பசுவந்தணையில் நடைபெற்ற திருத்தேரோட்டத்தில் ஆனந்தவள்ளி அம்மாள் உடனுரை கைலாசநாதர் சுவாமிகள் திருத்தேரில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 4 ரத வீதிகளில் வலம் வந்த தேரின் முன்பாக இளைஞர்கள் உற்சாகமாக நடனமாடினர். அரியலூர் மாவட்டம் தாதம்பேட்டை கிராமத்தில் ஸ்ரீ பெருந்தேவி நாயக சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சுவாமி திருக்கோவிலில் பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேர் திருவிழாவில் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என்று முழக்கமிட்டபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் நடைபெற்ற தேரோட்டத்தில் அறம் வளர்த்த நாயகி சமேத ஐராரப்பர் சிறப்பு அலங்காரத்தில் பஞ்சமூர்த்திகளுடன் தேரில் வலம் வந்து காட்சி அளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று ஐயரா ஐயரா என கோஷமிட்டபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.